12 டாப்பிக்கும் அந்தி கிறிஸ்து போப்பை பற்றியும் போப்போட சபையாகிய ரோமன் கத்தோலிக்க சபையை பற்றி தான் பார்த்தோம். பட் போப்புக்கிட்ட இருந்து நிறையா கள்ள போதகங்களும் வந்திருக்குது. அந்த கள்ள போதகத்தில் இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறது ரகசிய வருகை. ரகசிய வருகை செகண்ட் சான்ஸை பேஸ் பண்ணது. அது கம்ப்ளீட்டாக தவறு. அது வத்திக்கான் சபையிலிருந்து தான் வந்துச்சு, கத்தோலிக்க சபையிலிருந்து தான் இது உருவான கதையை நம்ம பார்த்தோம். 400 வருஷத்துக்கு முன்னாடி கத்தோலிக்க சபையில் ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா, மேனுவல் லக்குன்சா அப்படின்ற 2 ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட்ஸ் எழுதுனது தான் இது ரகசிய வருகை அப்படின்ற ஒரு கதை. ஸோ அந்த கதையை இன்றைக்கி ப்ரொட்டஸ்டாண்ட் மக்கள் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இது சத்தியம்னு பேசுகிறாங்க. சாத்தான்ட்டு நல்லது எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக கதை அப்படின்றத நம்ம வரலாறுலேருந்தும் ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு மேலே முக்கியமாக பைபிள் வசனங்கள்லேருந்து தெளிவாக ப்ரூவ் பண்ணோம். அடுத்து தானியல் 70வது வாரம் இன்னும் நிறைவேறி முடியல. 69க்கு அப்புறம் 70 கிடையாதுன்றாங்க. 69க்கு அப்புறம் 2000 வருஷம், அதாவது 1,00,000 வாரம். அதுக்கப்புறம் 70வது வாரம், அது 1,70,000 வாரம்ன்ற மாதிரி கணக்கு வரும். ஆனால் எதுவும் தவறு. ஏற்கனவே தானியல் 70வது வாரம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. தானியல் 70 வார ப்ராஃபஸி எங்கே இருக்குது? தானியல் 9வது அதிகாரம் வசனங்கள் 24 27 வரைக்கும். இந்த வசனங்கள்லாம் அந்தி கிறிஸ்துக்கு இடமே இல்லைன்றதை ரொம்ப தெளிவாக பிட் பை பிட்டாக ஆவியானவர் நமக்கு காமிச்சார். அடுத்து மகா உபத்திரவ காலம், த கிரேட் ட்ரிபுலேஷன். இந்த மகா உபத்திரவ காலம் ஏற்கனவே நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்படின்றதையும் பார்த்தோம். 1260 நாள் கிடையாது, 1260 வருஷம், 1260 இயர்ஸ். இது எந்த வருஷங்கள்? 538 1798 வரைக்கும். 538 இதுதான் அந்த போப்புக்கு இருந்த ஆளுகையை குறிக்கிறது. 1798 நெப்போலியன் போனபார்ட் போப்பை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டான். அடுத்த வருஷமே போப் செத்து போயிட்டான். அதோட அவனுடைய ஆளுகை பேப்பல் ஸ்டேட்ஸ் அங்கிட்ட சில வருஷங்களில் பிடுங்கப்பட்டுருச்சு. இட்டலியில் ஒரு ராஜா இருந்தார், விக்டர் இமானுவேல்னு சொல்லி. அந்த ராஜாவோட கையால் அந்த பேப்பல் ஸ்டேட்ஸ் எல்லாம் பிடுங்கப்பட்டு 1870 அவனுக்கு டெம்போரல் பவர், அதாவது உலகத்தில் ஆளுகை கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு பார்க்கலாம் 2வது நாள். பாக்கியவான் யார் அப்படின்றத முதல்ல பார்க்க போகிறோம். வசனத்தின்படி வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கிறதுல என்னென்ன பாக்கியங்கள் நமக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் சங்கேத மொழியினை, அதாவது சைன் லாங்குவேஜ், சங்கேத மொழியினை விளக்க அணுகுமுறைகள், என்னென்ன அணுகுமுறைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து திறவுகோல். வெளிப்படுத்தல் விசேஷத்தை அது ஒரு மூடப்பட்ட புஸ்தகமாக பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த பூட்டு போட்ட புஸ்தகத்தை எப்படி திறக்கிறது அப்படின்றதுக்காக திறவுகோல் நமக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த திறவுகோல் எப்படி திறக்கிறது? வசனம் தான் திறவுகோல். அந்த வசன திறவுகோள்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அடுத்து 7 முத்திரைகள். இது 7 செப்பரேட் டாப்பிக்காக ஒவ்வொரு முத்திரையாக நம்ம பார்க்க போகிறோம். வரலாறில் எப்பப்போ இந்த முத்திரைகள்லாம் ஏசப்பா உடைச்சிருக்கிறாரு, இதுக்கான நிறைவேறுதல் எப்போ நடந்திருக்குது, வசனங்கள் அதோடு சேர்த்து ப்ரூஃப், ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப், வரலாற்று நிறைவேறுதலையும் பார்க்க போகிறோம். அடுத்து 7 எக்காலங்கள். இந்த 7 எக்காலங்கள் ஹிஸ்ட்ரியில் எப்பப்போ நிறைவேறுச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து 7 கலசங்கள். இப்போ நம்ம வரலாறில் எந்த இடத்துல இருக்கிறோம், வெளிப்படுத்தல் விசேஷம் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? சுருக்கமாக சொல்லப்போனால் 90% மேலே வெளிப்படுத்தல் விசேஷம் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே நடக்கலை 2000 வருஷமா அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஏசப்பா எங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறதுக்கு சமமாக இருக்குது இல்லையா? 2000 வருஷமாக எங்களுக்கு தீர்க்க தரிசனமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஏசப்பா எங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறதுக்கு சமமாக இருக்குது. ஏசப்பா என்னைக்கு அவரோட பிள்ளைகளை கைவிடுற தேவன் கிடையாது. அவர் தீர்க்க தரிசன வசங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதை இன்னைக்கு சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வச்சிருக்கிறாங்க. ரோமரில் சொல்லப்பட்டது போல் 7 எக்காலங்கள் பார்த்த பிறகு அந்த சிறு புஸ்தகம் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் வர சிறு புஸ்தகம், இந்த புஸ்தகத்தை வாங்கி புசி அப்படின்றாரு. அது என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம். அடுத்து 11வது அதிகாரத்தில் தேவாலயத்தை அளந்து பார் அப்படின்னு சொல்கிறாரு. தேவாலயத்தை அளந்து பார், இது என்ன விதமான அளவுகோல்? இது ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா அப்படின்றத செக் பண்ணலாம். அடுத்து இந்த 2 சாட்சிகள், இவர்கள் உண்மையிலே மனிதர்கள் தானா, ஏனோக்கா, எலியாவா, இல்லை மோசேவா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை வேறு டைப் ஆஃப் சாட்சிகள் இருக்கிறாங்களா? அடுத்து இந்த 1,44,000 பேர், இந்த 1,44,000 பேர் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல் டாபிக் ஆரம்பிக்கலாம்.